தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் வேண்டுமென்றால் பாஜகவிடம் பக்குவமாக பேச வேண்டும் என்றும், ஆனால் நாகரிகமே தெரியாமல் உங்க அப்பன் வீட்டு பணமா எங்க அப்பன் வீட்டு பணமா என பேசுவது என்ன வார்த்தைகள் எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் திமுகவினரை காட்டமாக விமர்சித்துள்ளார். அது மட்டுமல்ல, இப்ப நடக்கிறது தமிழ்நாட்டு அரசுக்கும் மோடி மத்திய அரசுக்கும் என்ன நடக்கிறாங்க, சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. திமுகவும் அங்க தேசிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி மோடி அவர்கள் ஆட்சி சண்டை போடுறாங்க. இங்க அது ஒரு மாநிலத்துக்கு நல்லது கிடையாது. நீங்க சண்டை போட அரசியல் மேடையில போடுங்க. உங்களுக்கு தமிழ்நாடு உண்மையிலே திட்டம் வேண்டும் என்றால் உங்களுடைய அணுகுமுறை ஓரளவுக்கு இருக்கணும். போய் பாருங்க, பேசுங்க, கிடைக்கும். ஆனா நான் சண்டை போறேன், என்னன்னு சண்டை போடுறாங்க. இது எங்க போட்டும் பணமா உங்க ஆத்தா விட்டு பணமா? என்னங்கடா பேசுறீங்க? ஒரு நாகரிகம் தெரியல, ஒரு பக்குவம் தெரியும் உங்களுக்கு, ஒரு நிர்வாகம் எப்படி செய்யணும் தெரியாது. 5 ஆண்டு காலம் நான் மத்தியிலே அமைச்சராக பணியாற்றினேன். உலக தலைவர்கள் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும், இந்திய தலைவர்கள் தெரியும். உலகத்தில் 4 விருதுகளை கொடுத்தார்கள். இந்தியாவுக்கு திட்டங்கள் 108 ஆம்புலன்ஸ், தேசிய கிராமப்புற திட்டம், பொதுநிலையில் புகைப்பிடிக்கலாம் சட்டம், போலியோ ஒழிச்ச இந்தியாவில் உள்ள கிராமங்களில் 8 லட்சம் ஆஷாக்களை நியமனம் பண்ண எவ்வளவு செஞ்ச. நான் இப்படி எல்லாம் பேசினேன், பேச தெரியல உங்களுக்கு. நேற்று முன்தினம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு மார்க்கெட் காலையில போறாரு, அதெல்லாம் நடிப்பு எல்லாம். அங்க போய் காலையில போற செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.